ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரிய தூரத்திலும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரிய தூரத்திலும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம். சொல்லுவோம், எதிரிய தூரத்திலும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இப்போ சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும். சொல்லுவோம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீன நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீன நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாத்து ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாத்து ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம். சொல்லுவோம், நீதிமானாக்குகிற இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரை நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை இப்போ சொல்லுவோம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், இப்போ ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆமை ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் பலவீன நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீன நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம், உண்மையாய் இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு விரோதமான எதிரான ஆவிகள் அழியட்டும். சொல்லு, எதிரிய தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம், எதிரிய தூரத்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவாவியுடைய பிரமாணம் அழியட்டே இப்போ பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் சாபங்கள் நீங்கிட்டு எல்லா சாபிக்கப்பட்டவர்களே சாபங்களை சாங்காரமணி அழிந்து போ. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், இப்போ இப்போ விடுதலை ஆவியானவர் இறங்கி
எதிரிய துரத்தி 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 எதிரான ஆவி துரத்தப்படு இயேசுவின் நாமத்திலே வாழ்வை விட்டு வெளியே போ சரீரங்களை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில் உள்ளங்களை விட்டு வெளியே போ அந்நிய ஆவியே அழிந்து போ துரத்தி துரத்தி தீடங்கரபதி கட்டிக் கொண்டிருக்கிற சொல்லால் ஆவின் கட்டுகள் தைவதாக தைவதாக எதிரி கட்டுகள் தைரே மந்திரவாத கட்டுகள் தைத்தே நன்றி இயேசுவே எதிரிய துரத்தி எதிர் வல்லமை அழித்து எதிர் வல்லமை அழித்து அடியட்டும் எதிரான கட்டுகளை சுட்ட நீக்கிற அக்கினி இறங்கி எரிந்து வாரு ஆவியானவர் அந்நிய கிரியைகளை அழிக்கிறவர் அந்தகார வல்லமை அழியட்டே நன்றி நன்றி இயேசு ராஜா போதுமானவர் அற்புதமானவர் ஆச்சரியமானவர் கிருபை நிறைந்தவர் உதவி செய்வவர் ஒவ்வொரு மேலும் நம்முடைய கிருபை ஊற்றுகிறவர் கிருபை ஊற்றுகிறவர் கிருபை ஊற்றுகிறவர் கிருபை ஊற்றுகிறவர் இப்போ இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் தேவனுடைய ஆவியால் ஜெயம் நன்றி இயேசுவே நீரே போதுமானவர் வல்லவரே நன்றி அற்புதமானவரே உமக்கு நன்றி ஜீவன் உள்ளவருக்கு நன்றி தேவாதி தேவனுக்கு நன்றி ஐயா ஹalleluya thank you holy spirit ஆவியானவரே உமக்கு நன்றி தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அனைவர் மேலும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய கிருபை சம்பூர்ணமாய் விளங்க பண்ணுகிற தேவன் கடந்து வந்திருக்கிற அனைவர் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று பூமியிலே மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண கர்த்தருடைய ஆவியால் தேற்றரவாளரான துணையாளரான ஒவ்வொருவருக்கும் ஆதரவளிப்பவராக கடந்து வந்திருக்கிறார் உண்மையாக ஆண்டுடைய களத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன் நினைவுகளை அறிகிற தேவன் உணர்வுகளை அறிகிற தேவன் எண்ணங்களை ஏக்கங்களை புரிந்து கொண்டு உதவி செய்கிறவன் ஒரு உத்தம இருதயத்தோடு உண்மையான மனநிலையோடு தேவனே நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்பா நீரினை ஆசீர்வதியும் நீரினை ஆசீர்வதியும் உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் நான் சமாதானத்தோடு வாழ உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவ சன்னதியில் ஒப்புக்கொடு எல்லோரும் இருக்கிற இடங்களை போய் எழுந்து நின்று ஆவியானவர் ஒவ்வொரு இந்த நாளில் ஆட்கொள்ளட்டும் உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ஐயா உம்முடைய கிருபை வேண்டும் தேவாவியானவர் அனைவர் மேலும் இந்த நாளில் ஆளுகை செய்யட்டும் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிற வாஞ்சிக்கிற எதிர்பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் முன் குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன் நிறைவேற்றுகிற தேவன் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்வில் இந்த நாளிலே ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறவர் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன் எனக்காக யாவையும் செய்கிற தேவன்
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லுவோம், எனக்கு குறித்ததை ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலிதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலிதான் சொல்லுவோம், ஆகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலிதான் எல்லாம் ஆகும் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர், வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவர் நீர வெளியே தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவர் நீர வெளியே தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவர் நீர வெளியே தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம், மலாகாத காரியம், மலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். விசுவாசத்தோடு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து சொல்லு. எஸ் எஸ் எஸ். இப்போ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அவர் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அற்புதே நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லுவோம், சொல்லி முடியாத அற்புதம்
செய்பவ நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நிறுத்தமற்றுபவ நீரே ஐயா நீரே அற்புதங்கள் செய்கிறவர் கேட்கல மாட்டோம் இப்போ ஆமென் மாறுதல் அளிக்கிற தேவன் விசுவாசத்தோடு வறண்ட நிலத்தை நிறுத்தமற்றுபவ நீரே ஐயா நீரே அவன் நீர வெளியை தண்ணீரை மற்றுபவ நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை உம்முடைய வாழ்வில் மாறுதல் வரட்டும் வறண்டு போன வாழ்வு வீணான வாழ்வு பயனற்ற வாழ்வு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி மாறுதலை பண்ணுகிறவர் எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உண்மையா வாழ்வை வீணாக்குகிற சத்துருடைய துணைத்தரும் அழியட்டே அழித்து போ வாழ்வை கடுக்கிற நம்மை தடை செய்கிற சாபிக்கப்பட்ட சாபங்கள் ஆவியாத்ம சரீர வாழ்வை விட்டு அழிந்து விடட்டே ஆவியானவரே நன்றி 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 வாழ்வின் செழிப்பை கடுக்கிற சாப கட்டுகள் அழிந்து மாறட்டே சாபங்கள் சங்க அழிந்து போ உனக்கு செவி கொடுக்கிற தேவன் கற்பாறை நீருட்டை மாற்றுகிற தேவன் நன்றி 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 ஹல்லேலூயா தடைகளை மாற்றி எதிர்வலமில் அளிக்கிறவர் எதிரான கொத்தளங்கள் அழிந்து மாறே நன்றி இயேசுவே முகாந்தரம் இல்லாமல் உன்னை ஒடுக்குகிறவருடைய கொடுங்கோ முறிக்கப்பட்டது முறிக்கப்பட்டது ஆவியானவரே நன்றி சத்திரதித்த வினம்பு ஹல்லேலூயா இக்காரிதானிதனா நன்மை செய்கிற தேவன் நன்மைகளை சூறையாடுகிற இயேசுவேல் சேனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் முறிந்து விழ பண்ணுகிறார் முறிந்து விழே முறிந்து விழே முறிந்து விழட்டே நன்றி இயேசுவே நன்றி ஹல்லேலூயா நன்றி இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே தோய்வுகள் துன்பங்களின் மிகுதியினால் உண்டான துக்கங்கள் அனைத்தையும் மாற்றி சத்துருவுக்கு முன்பாக அபிஷேகிக்கிற தேவன் இந்த நாளிலே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாக இரண்டத்தனையான பலனளிக்கிற தேவன் தேவனுடைய சமூகத்தை வளவந்த பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் தாழ்த்தப்பட்டவன் கண்மலையின் மீது உயர்த்துகிறவன் வெட்கத்துக்கு பதிலாக பலனளிப்பது தேவனுடைய பார்வையில் நீதியாயிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்விலும் உன்னை பார்த்து காத்திருக்கிற உன் வீழ்ச்சியை எதிர்பார்த்திருக்கிற சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிற தேவன் பாலாய் போல சாப்பிக்கப்பட்ட இயேசுவேல் சேனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே அழிக்கிறவர் 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 அழிக்கிறவர். துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா.
சத்துருக்கள் முன்பாக அபிஷேகம் செய்தீரையா சத்துருக்கள் முன்பாக அபிஷேகம் செய்தீரையா துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா வெட்கத்துக்கு பதிலாக எண்ணத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா எல்லோரும் சேர்ந்து உண்மையாக பதிலாக சிங்காரம் தந்தீரையா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா தாய்மையில் இருந்த என்னை கண்மலையில் வைத்தீரையா தாய்மையில் இருந்த என்னை கண்மலையில் வைத்து கண்ணீரை மாற்றி கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீரையா புலம்பலுக்கு பதிலாக புதுபாடு தந்தீரையா புலம்பலுக்கு பதிலாக புதுபாடு தந்தீரையா கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்து நிரப்பி கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா புலம்பலுக்கு பதிலாக புதுபாடு தந்தீரையா புலம்பலுக்கு பதிலாக புதுபாடு தந்தீரையா கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைத்தீரையா கிருபையால் என்னை நிரப்பி அவருடைய கிருபை தடைகளை உட்காய்க்கிற கிருபை உண்மையோ சொல்ல வைத்தீரையா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தந்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்து தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீரையா தாழ்மையில் இருந்த என்னை தாழ்த்தி போட்ட சொத்துடைய முகங்கள் செய்வதாக மந்திரவாத முகங்களை முறிக்கிற கண்மலை வைத்தீரையா சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா சத்துருக்கள் முன்பாக அபிஷேகம் முகங்கள் முறியது சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா ஆமென் இச்சரபனமோ இடதனதவனே சபரபனவனோ சிவக்கப்பட்ட இடத்திலே ஆவியானவரை மேன்மைப்படுத்துகிறார் உன்னை பகைத்த சத்துருவுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன் இடதனதானே தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீர் தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீர் சொல்லுவோம் தாழ்மையில் இருந்த என்னை கண்மலை வைத்தீர் தாழ்மையில் இருந்த என்னை தாழ்மை மாற்றி தாழ்த்தன வல்லமை அழி என்னை அழிந்து போ செய்து போ கருத்து ஆவிகள் வெளியிட்டு சாப கட்டுகள் மந்திரவாத கட்டுகள் எல்லாம் செய்து போட்டு இக்கடவினமோ
தாழ்மையில் இருந்த என்னை கண்மலையில் வைத்தீர்களா? தாழ்மையில் இருந்த என்னை கண்மலையில் வைத்தீர்களா? தாழ்மையில் இருந்த என்னை கண்மலையில் வைத்தீர்களா? உன்னை உயர்த்தி மேலே 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 கண்மலையில் வைத்தீர்களா? தாழ்மையில் இருந்த என்னை உன்னை உயர்த்துகிற தேவன் தடைகளை உடைத்தார். சத்துருடைய வல்லமை தாழ்த்தினார். தாழ்ந்து போ. உம்முடைய வாழ்வில் ஆவியோட மகிமை வெளிப்படுவதாக. ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி நன்மை செய்பவரே. நன்றி நன்றி. உன்னை உயர்த்துகிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர், உன்னை ஆதரிக்கிற தேவன், உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறவர். நன்றி. ஹalleluya. சத்துருடைய எதிரான வல்லமை அழித்தே ஒவ்வொரு வாழ்வை விட்டு நன்மை விட்டு சத்துருடைய பரிசுகள் வல்லமைகள் அழிந்து பரிபூர்ண நன்மை வெளிப்படட்டே. ஆவியானவரே நன்றி. நன்மை செய்பவர் நீரே நீரே. ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனுக்கு நன்றி. ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி. ஹalleluya. உமக்கு நன்றி. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. தாழ்த்தப்பட்ட வாழ்வை உயர்த்தி வைத்து மகிழ்கிறவர், சிறைப்பட்ட வாழ்வை சிறையிருப்பை நீக்கி உயர்த்தி வைக்கிறவர். நன்றி இயேசுவே. தேவ களத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கும். மன சலிப்புகளை மாற்றி, மன சோர்வுகளை மாற்றி ஓடுவதற்கு வேகமுடைய வேகம் போதாது. சித்தி அடைவதற்கு வித்துவான்களுடைய ஞானம் போதாது. யுத்தத்துக்கு பராக்கிரமம் போதாது. தேவ செயல் நேரிட வேண்டும். இந்த நாளில் நீ வாழ்வதற்கும் நீ ஜெயமடைவதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உனக்கு துணையாக இருக்கிறவர். நீ பயப்படுகிற காரியங்கள் உன் எல்லைகளுக்குள்ளே சம்பவிப்பது இல்லை. நீ வேண்டிக் கொண்ட காரியங்களில் நிச்சயமாய் நன்மை முளைக்க ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். விசுவாசத்தோடு, உண்மையான இதயத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவர் என்பதை நம்பி தேவனையே எதிர்பார்த்து நிற்கிற ஒவ்வொருமே கர்த்தரின் நன்மையை பிரத்யட்சமாக வலிக்க பண்ணுகிறவர், வலிக்க பண்ணுகிறவர், வலிக்க பண்ணுகிறவர் நீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீரே, நீரே எங்கள் பரிகாரம், நீரே எங்கள் பரிகாரம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா?
நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவில் பிறப்பே நீயாவாய், நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டை நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆவியானவர் நம்மை விசுவாசத்தோடு அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே காணப்படுகிறவர், அப்படியே காணப்படுகிறவர். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது
வாழ்வாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவருடைய சமூகம் இல்லாமல் வாழ்வது நம்பிக்கையற்ற வாழ்வு. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதப்பா. என்னை வாழ வைக்கிற, எனக்கு பலன் அளிப்பவர், எனக்கு பாதுகாப்பு அளிப்பவர், எனக்கு அரணாய் இருப்பவர், என் அடைக்கல பட்டணமாய் இருப்பவர், என் நம்பிக்கையானவர் நீரே. என் ஜீவன் நீரே, என் துணை நீரே. என்னை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் உதவி செய்பவர் நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் அப்பா, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்ந்தவர் பொறுப்படுத்த என்றும் என்றும் எப்பொழுதும் நீர் என்னுடைய நினைவு, நீர் என்னுடைய பேச்சு, நீர் என்னுடைய பலன், நீர் என்னுடைய ஜீவன், நீர் என்னுடைய வெளிச்சம், நீர் எனக்கு எல்லாமானவர், நீர் எனக்கு எல்லாமானவர். ஏசப்பாவை பார்த்து நீர் எனக்கு எல்லாமானவர், நீர் எனக்கு எல்லாமானவர், எனக்கு எல்லாம். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், எனக்கு எல்லாம் நீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியாருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு. ஒவ்வொரு சரீரத்திலும் கர்த்தருடைய ஆவியாருடைய மகிமை, ஆவியாருடைய மகிமை ஒவ்வொரு சரீர அவயவங்கள், ஒவ்வொரு சரீர உறுப்புகள், பகுதிகள், தலை முதல் பாதம் வரை தேவனுடைய ஆவியின் வல்லமை இறங்கி 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 பலவீனப்படுத்துகிற அந்நிய வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழியட்டே. வாதைகள் அழியட்டே. வியாதியுள்ள வல்லமைகள் அழிந்து போ. இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகிறார். ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னத்தினால் உண்டாகும் சுகம், மாறுதல், விடுதலை இயேசுவின் நாமத்தில் அனைவர் மேலும் பலிக்கட்டும். தடை செய்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. ஆவியினுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடக்கும். மகிமை இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியை வெளிப்படணும் அப்படின்னா வழி ரெடியாகும். அதுக்கு தான் ஜெபம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானதை செம்மையாக்க உதவியாக இருக்கும். கரடு முரடை செயல்படுத்தும். அநேகருக்கு ஜெபம் என்கிறது ஒரு கசப்பான மருந்து மாதிரி. பாட்டு பாடிட்டே இருந்தால் கேட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டு பாட மற்றவங்க கேட்க
எல்லாருக்குமே பிடிக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி இல்லை, நம்ம பண்ணுற காரியத்தை சரியாக பண்ணணும்னா ஆண்டவரோட நமக்கு சீரான ஐக்கியம் வேண்டும். அது யாரும் போதிச்சு வரக்கூடாது, தானாக வரணும். யாருக்காகவும் நம்ம செஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. நமக்காக கர்த்தரை நாம் தேடும்போது கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறார். அல்லேலூயா. என்ன அளிக்கிறார்? பதிலளிக்கிறார். அது என்னைக்கு இருந்தாலும் தெரியும். சிலர் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எழுந்து போவாங்க. சிலருடைய பிரச்சனைகளுக்கு அது போதாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். சொல்லுவாங்க, ரொம்ப நாளா நான் வர்றேன். ஆமா, எத்தனை வருஷம் கல்லை போட்டு வேக வச்சாலும் அது அப்போ ஆகுமா? வேக போறதில்லை. அல்லேலூயா. அதனால பேசுகிற தேவனுக்கு செவி கொடுக்கிற மனப்பான்மை வேணும். கேட்கணும், என்ன சொல்றாரு கர்த்தர், என்ன விரும்புறாரு, அதை புரிந்து அதோடு சேர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ள வேண்டும். சும்மா நம்ம ஏதோ நல்லவங்க என்கிற ஒரு நினைப்போடு வந்தமா, பாடினமா, ஆராய்ச்சமா, போனமா, ரொம்ப ரொம்ப தப்பு. பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது தான் நிறைய பேருடைய குறை குற்றங்கள் வெளிப்படும். அது வரைக்கும் அது பின்தொடரும் என்று வேதம் சொல்லுது. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுமா, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு வரைக்கும் போகுமா? அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க வாசித்தாலும் மனதில் நிற்காது. இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா. ஜீவா அப்ப நானே, இயேசு கண்ணீர் விட்டார், இதெல்லாம் நல்ல காரியம். இது சொல்லாமலே எல்லாருக்கும் அப்பம் தெரியும். பாவம் பின்னாலேயே வரும். அது சின்ன பெருமையா இருந்தாலும் சரி, சின்ன கவலையா இருந்தாலும் சரி, எல்லாம் சேம் ஸ்பிரிட். சின்ன கீழ்ப்படியாமையா இருந்தாலும் சரி, சின்ன ரிபல்லிங், அதாவது எதிர்ப்பு என்பது கீழ்ப்படியாமையில் அவனை நடத்த எதுக்க மாட்டாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அதான் எதிர்ப்பு. அல்லேலூயா. அநேக காரியங்கள் சைலண்டா நம்முடைய பின்னால் வந்துட்டே இருக்கும். நம்ம அதோடையே பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம். பாட்டில் இருக்கிறத குலுக்கி அப்படி வச்சுட்டு அப்படி வாரந்தோறும் ஒரு குலுக்கு ஒரு வை, ஒரு குலுக்கு ஒரு வைப்பு. ஒரு நாள் அதை கவுத்து கீழே ஊற்றிக்கிட்டு புதுசு வைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையை அந்த கொள்ள போகக்கூடாது. வேதத்தை போதிக்க ஊழியம் செய்ய எங்களுக்கு தேவன் தந்தனால இந்த அறிவெல்லாம் எங்களுக்கு தருவார். அதுக்கு கேள்வி கேட்க யாருக்கும் என்ன இல்லை. அது எப்படி, இது எப்படி, அது எப்படி, அப்படிதான். அல்லேலூயா. அது எப்படிதான், அது அப்படிதான். ஆகையால் தேவ பிள்ளைகள் செய்கிற கிரியைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களிடத்தில் செயல்படுவார், அதற்கு இடமளிக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலை நிச்சயம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அதை அப்படி சொல்லி முடிச்சேனான்றதான் என்னுடைய, நான் சொல்லி அதை புரிய வச்சிட்டேனா என்கிற ஒரு எண்ணத்தோடு நான் நினைக்கிறேன். அதாவது ஆண்டவரே எனக்கு இருதயத்தை நான் அறியணும். அல்லேலூயா. இது ஒரு நல்ல ஜெபம். என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியணும். இருதயத்தில் மறைஞ்சிருக்கும். அறியத்தக்கவன் யாருன்னு கேட்டிருக்கு வேதத்தில். இருதயம் எல்லாவற்றை பார்க்கல என்ன உள்ளது, நிறைய ட்விஸ்ட், நிறைய சிக்கல், நிறைய மூளை முடுக்குகள் எங்க இருக்கு, இருதயத்துக்கு இல்லை. அது ஒரு நாள் கிளீன் ஆகாது. நம்ம அதை சிம்பிளா நினைச்சுக்குவோம். அப்படி கிடையாது. நம்முடைய இருதயத்தை அறிந்தது கர்த்தர் மட்டும், நமக்கே தெரியாது. யார் உணர்ந்தவன் யார், அறிந்தவன் யார்? நான் அல்லவா அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? யார் அறிவார்? ஆண்டவர் கேட்கிறாரு. இது ஆண்டவர் கேட்கிறாரு. யார் அறிய முடியும் வாங்கிறது? அப்புறம் ஏன் நீ அறிஞ்ச மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி நடக்கிற? ஆண்டவர், என் இருதயம் உண்மையிலே எனக்கு தெரியாது.
இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எனக்கு தெரியாது, என் இடத்துல நிறைய காரியம் மறைஞ்சிருக்கலாம். மதிகேடு, பைபிள் எழுதிருக்கு மதிகேடு பாவமா அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபூலிஷ்னஸ். நிறைய ஃபூல், முட்டாள்தனமான டாக், தாட்ஸ், டீட்ஸ், முட்டாள்தனமான செயல்பாடு, முட்டாள்தனமான பேச்சு, முட்டாள்தனமான நினைவு, முட்டாள்தனமான என்னது விசுவாசம், முட்டாள்தனமான கிறுக்கு நிறைய இருக்கும். அது ஒரு மேட்டர், இதுவும் இடத்துல உள்ளது. அல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டதை கரெக்ட் பண்ணணும். ஈவன் நமக்கு நல்லாவே தெரியும், இவன் ஏசாயா என்கிற தீர்க்கன் ஒரு பவர்ஃபுல் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் காட், தேவனுடைய தீர்க்கதரிசி. அவன் கூட எப்ப தேவனுடைய பிரசன்னத்தை தரிசித்தானோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியா, அது வரைக்கும் தேவ பிரசன்னம் அவன் இருந்தது, தேவ ஆவியான அவன் இருந்தார், உண்மைதான். அது ஒரு லிமிட்டா இருந்தது. அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. என்ன வந்தது? வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்தது. அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், ஐயோ நான் அதமானே, கர்த்தரை, சேனைகளின் கர்த்தரை என்னுடைய கண் கண்டது, நான் அசுத்த உதடு உள்ளவன். அன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறான், வாயில நிறைய என்ன இருக்கு, உதட்டுல நிறைய அழுக்கு இருக்கு. அல்லேலூயா. அது வரைக்கும் இந்த வாய் பேசுனது எல்லாத்தையும் அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் வந்ததும், கர்த்தருடைய மகிமை வந்ததும், கர்த்தருடைய தகுதி, குவாலிட்டி பார்த்ததும் தன்னுடைய தகுதியின்மையை அவன் புரிந்து கொண்டான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ப்ரமோஷன். அல்லேலூயா. எப்போ நம்ம தேவனுடைய பிரசன்னா அவரை பார்க்குறோம், அவருக்கு வாயை பார்த்தோன்னு இவருக்கு வாய், இதில் உள்ள குறை எல்லாம் தெரிஞ்சிட்டு. அல்லேலூயா. எப்படி சில ஒப்பிட்டு பார்ப்பாங்க, எதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியுமே, என்னதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பீங்க? அவிய செய்யணும், நம்ம செய்யணும். அவிய தோல், நம்ம தோல். அவிய முடி, நம்ம முடி. உண்மையா இல்லையா? அவிய ட்ரெஸ், நம்ம ட்ரெஸ். அவிய செப்பல், நம்ம செப்பல். நமக்கு தலைவிதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கு இல்லையா? அவிய வீடு, நம்ம வீடு. பாருங்க, ஒப்பிட்டு பார்த்து இடையூறாகி டிஸ்டர்ப் ஆகி போகிறதில்ல. கர்த்தரோடு நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து நம்மை சரி செய்து கொள்வதை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களுடைய அளவுகோல். உங்களை யாரை வச்சு அளக்கக்கூடாது, யாரை வச்சும் அளக்கவே கூடாது. மற்றவங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட் டூலே கிடையாது. இயேசுதான் அளவுன்னு எழுதியிருக்கு. அவருடைய அளவுக்கு ஒப்பாய், எது? கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாய். வாசிங்க அந்த வாக்கியத்தை. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய். அழகா இருக்கு. கிறிஸ்துவின் நிறைவு, ஃபுல்னஸ், குறை இல்லைங்க. நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். புருஷன், பூரண புருஷன் என்கிறது பூரண மனுஷன். அல்லேலூயா. அதுல மனுஷனும் இருக்கு, மனுஷனும் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பூரணமான ஒரு மனுஷன். அது யார் மாதிரி? இயேசு மாதிரி. அப்ப நான் ஆண்டவர் மாதிரி வாழ்றேன்னா, இருக்கிறேன்னா என்கிறதை நான் ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்தால் கண்டிப்பா நம்ம திருந்துவோம். இல்லைன்னா திருந்தவே மாட்டோம். அல்லேலூயா. பவுல் இப்படி சொல்லி கொடுத்தார், நீங்க எல்லாரும் நான் கிறிஸ்துவை பின்பற்ற மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். விசுவாசிகளை சொல்லி கொடுத்த வசனம். பாஸ்டர் என்ன பண்ணாரு? போதகர் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவை பின்பற்றினாரு. அது மாதிரியே விசுவாசிகளும் பின்பற்றணும். பாஸ்டர் எப்படியோ அப்படியே விசுவாசிகளும் இருப்பாங்க என்கிறதா அதனுடைய கணக்கு.
அல்லேலூயா. இயேசுவோட 12 பேர் இருந்தானுங்க. ஒருத்தன் கீழ்ப்படியாம காட்டி கொடுத்துட்டு துரோகியா போயிட்டான். அதுக்கு இயேசுவா காரணம்? அவன் உருப்படியா என்ன பண்ணல, பின்பற்றல. அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை தேவனோடு நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல சில காரியங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய உதவி ஒவ்வொருவருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. தேவனுடைய உதவி எல்லோருக்கும் உண்டு. அதாவது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கன் என்பது பிசாசு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். நம்முடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு விரும்பினாலும் நல்லா இருக்க முடியல, பரிசுத்தமா இருக்க விரும்பினாலும் பரிசுத்தமா வாழ அநேகரால முடியல, கீழ்ப்படியணும்னு விரும்பினாலும் சிலரால முடியல, கர்த்தருக்கு பணிவிட செய்யணும், கனி கொடுக்கணும், கர்த்தருக்காக செயல்படணும் என்று விரும்பினாலும் முடியறதில்ல, உண்மையா இருக்கணும்னு விரும்பினாலும் முடியல. காரணம் உலகத்தில் இருக்கிற அநேக சக்திகள் வல்லமைகள் பொல்லாததா இருக்கு. 5ஆம் அதிகாரம் 1 யோவான் தம்பி அதை வாசிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், நம்ம மட்டும்தான் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் எல்லாம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவரை ஏத்துக்கொண்டு நல்ல பிள்ளை ஆனோன்னு ஊரே திருந்திரணும், அப்புறம் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. புரிஞ்சுதா? நம்ம ஆண்டு பிள்ளையாச்சு, இனி எனக்கு என்ன வரக்கூடாது, யாரும் என்ன திட்டிடக்கூடாது, என்னை குறை சொல்லக்கூடாது, யாரும் என்னை எதிர்த்திடக்கூடாது, பகைச்சிடக்கூடாது, எனக்கு எதிராக செயல்பாடு நடக்கக்கூடாது, என்ன நான் என்ன செஞ்சாலும் நடக்கணும், எல்லாமே எனக்கு வாய்க்கணும், நான் ஜெபிக்கிறது கிடைக்கணும், எனக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அப்படி செய்வீர ஆண்டவரே, இது நம்ம நிபந்தனைகள். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு புரியணும், உலகம் எல்லாம் இங்கதான் இருக்கு. உலகம் எங்க கிடக்கு? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று. உலகம் என்றால் அவபக்தி நிறைந்த மக்கள், தேவனுக்குள்ளே மறுபிறப்பு அடையாதவர்கள், தேவனுடைய கிருபையை ருசி பார்க்காத நபர்கள். அல்லேலூயா. அதாவது உலகமே பொல்லாங்கனுக்குள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை சொல்லணும். நீ ஒரு மேட்டரை நம்புறல்ல, அதை அறிக்கை பண்ணும்போது அதுக்கு வேல்யூ வரும். நீ எதை நம்புறீங்களோ அதை அறிக்கை பண்ணணும். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் தேவனால் உண்டானவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் அதிகாரத்தை, வல்லமையை, ஆட்சியை இயேசுவின் நாமத்தினாலே அழியட்டே. நன்றி. அல்லேலூயா. பிசாசுக வேலையே நம்மையும் எங்க தள்ளுறது? பொல்லாங்கனுக்குள்ள. நம்மையும் குளத்துல தள்ளுறதா அவனுடைய வேலையே. புரியுதா? இதுதான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனா உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. ரெண்டு உண்மையான காரியம். உலகம் மக்கள், அறிந்தவர்கள், சிநேகிதர்கள், வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, வீட்டுக்குள்ள உள்ளவங்க, வெளியே உள்ளவங்க, யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க உலகமா இருப்பாங்க. நமக்கே தெரியும், ஆதாமுடைய 2 குமாரர்களில் ஒருவன் பொல்லாங்கனுக்குள்ள இருந்தான், ஒருவன் தேவனுக்குள்ள இருந்தான். அல்லேலூயா. வேதத்தில் எழுதியிருக்கிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தவன் என்று எழுதியிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, பொல்லாங்கனால் உண்டானவன் தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவர்களாய் காணப்பட வேண்டாம். நம்மலாம் கொலை செய்ய மாட்டோம் இல்லையா? கொலை செய்ய மாட்டோம். யாரு கொலைக்காரன் என்று வேதம் சொல்லுது? கொலைகாரன் யாருங்க? தன் சகோதரனை பகைக்கிற எவனும். சகோதரன் அறிந்தவன், மனுஷன், பகை வெறுக்கிறவன், அவன் நன்மையோ சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ உன் வாழ்க்கை அவனை பத்தி ஒரு வெறுப்பு, ஒரு ஆளை பத்தி ஒரு வெறுப்பு. அது வீட்டில் உள்ளவங்களோ, மாமா மாமி, ஏதோ சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள, சிஸ்டர்ஸுக்குள்ள வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. அல்லேலூயா. இந்த வெறுப்பு தான் ஹேட்னஸ், பகை என்று வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன்
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகம் யாருங்க? பகை உள்ளவன். பகை உள்ளத்துல மத்தவங்க மேல வெறுப்ப வச்சிருக்கிற ஆளு யாரு? கொலகார பையன். அல்லேலூயா. யாரு கொலகாரன்? வெறுப்ப உள்ள, பகைய உள்ள வச்சிருக்கிற ஆளு. அல்லேலூயா. யார் மேல பகை இருக்கா? யோசிங்க, கேட்டுட்டு பாதி. யார் மேல பகை இருக்கா? உங்களை ரொம்ப துன்பப்படுத்தி இருப்பாங்க, உங்களை ரொம்ப இல்லாத வார்த்தை பேசியிருப்பாங்க, உங்களை ரொம்ப தோஷித்திருப்பாங்க, சாபம் போட்டிருப்பாங்க, நீ விளங்கவே மாட்டேன், உன் மக்கள் விளங்காதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்க. வெறுப்பு இருக்கா? வெறுப்பை வைக்காத. அது சாபங்களையும் தீமைகளையும் எடுத்து மாற்றுவதற்கு வழி பார்க்கலாம். அல்லேலூயா. வெறுப்பு இருக்காங்க? யார்கிட்ட அது இருக்கா? யார் மேல அது இருக்கா? கையை காமிங்க பார்க்கலாம். எனக்கு வெறுப்பு இதுவரை இருந்து பாருங்க, கையை வைத்து பார்க்கலாம். எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக நீதிமான் பார்க்க இருக்கா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல? பகையே இல்லை யார் மேலையும். சிலருக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டான், இங்க பார், அவங்க கண்டுபிடிச்சுக்கணும். யார் மேலேயாவது நீங்க பகை வெறுப்பை வச்சுட்டு இருந்தீங்கன்னா மனுஷ கொலைபாதங்க தானே அது. ஏன்னா அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி உங்க வழியா மற்றவங்களை கெடுக்கும். பகை வச்சிருக்கிற நிறைய பேரை தெரியும். வெறுப்பை நம்ம மேல வெறுப்பை வச்சுக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லா. ரியலி. ஆனா பாட்டு இருக்கும், ஜெபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பகையை வச்சுட்டு இருக்கிறவங்களுடைய ஜெபத்தையும் ஆராதனையும் கர்த்தர் அங்க அங்கீகரிக்கலன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. மனுஷ கொலைபாதகனா இருந்த அவனுடைய ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்படல. ஹல்லேலூயா. அப்போ உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, நாம் தேவனுக்குள் வந்திருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கே ஒழிய உலகம் மாறல. உலகம் அப்படியே தான் இருக்கு. நம்ம திருந்தி இருக்கிறோம். நம்ம தான் இப்போ உலகத்துக்கு மாதிரியானவர்கள், வெளிச்சமானவர்கள். உலகத்துல அநேக காரியங்கள் நமக்கு வரும், அநேக எதிர்ப்புகள் வரும். அவைகள் நமக்குள்ளே பிரவேசித்து இடம் பிடிக்க இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பொல்லாப்பு தேடி வரும். நமக்கு நல்லாவே தெரியும். தாவீத இவன் சவுல் தேவையில்லாம துரத்திட்டே, அவனுக்கு அது தேவை கிடையாது. 23 அதிகாரம் 1 சாமுவேல் 23. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த சவுல் என்கிற மனுஷன் இவனை கொல்லும்படி தேடுறான். இவனுடைய உயர்வை கண்டு எரிச்சல் அடைந்தவன். அல்லேலூயா. புரியுதா? இவனுடைய அந்தஸ்தை பார்த்து இவனுக்கு வந்தது பொறாமை, எரிச்சல், பகை. அவனை கொல்லணும் அப்படின்னு அவன் தேடினா எழுதி. அவனை கொல்லும்படி அவன் வகை தேடினான். தன் பிராணனை வாங்கும்படி வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டில இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து, போதும் பாருங்கள், இவனுடைய வாழ்வை அழிப்பது இவன் சத்துருடைய எண்ணம், திட்டம். ஹல்லேலூயா. அவன் பொல்லாங்க, இவன் தேவனால் உண்டானவன். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்ததுனால பொல்லாங்கன் அவனை தாக்க வர்றான். வேதத்தில் எழுதியிருக்கு, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இவனை கொல்ல வர்றான். இவன் ஒரு அரணான இடத்திலே தன்னை அடைக்கலமாக்கி கொள்ளுகிறான். அல்லேலூயா. புள்ள வாஸ்தா தெரியும். ஆண்டுட்டு கேட்பான், நம்ம போகட்டானெல்லாம் கேட்பான், பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண போலாமா எல்லாம் கேட்பான். இப்படிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும். போகட்டும். அப்போ இவனுடைய வாழ்வை குறித்து தேவ திட்டம், இவன் ஆசீர்வாதமா இருக்கும். இவனை தன்னுடைய சகோதரன் நடுவிலே அன்றைக்கு சாமுவேல் இவனை அபிஷேகித்து அவனை ஆசீர்வதித்தான். இவன் இஸ்ரவேலை ஆளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து
தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பாருங்கள், இவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் ஒர்க்கு வேற, இவன் அழிக்கிறது, இவன் ஒர்க்கு வேற. அப்போ தேவனுடைய ஆவியானவர் இவன் அபிஷேகம் பெற்ற நாள் முதல் அவன் மேல் தங்கி இருந்தான். இவனுடைய கிரியைகள் அனைத்தும் தேவனுக்கு உகந்ததா இருந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இவனை அழிப்பது சத்துருடைய தீர்மானமாயிருந்தது. நல்லா கவனிங்க. தேவனால் அபிஷேகம் என்பது ஏற்படுத்துதல், ஆசீர்வாதமாய் இருக்க ஏற்படுத்தப்படுதல், தேவனுக்கு சாட்சியாய் இருக்க ஏற்படுத்தப்படுதல், சுகமாய் வாழும்படி ஏற்படுத்தப்படுதல், உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் கட்டி எழுப்பப்படும்படி ஏற்படுத்தப்படுதல். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தருடைய ஆவியானவர் முறியடிக்கிறார். இப்போ 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 விளட்டும். சபிக்கப்பட்ட எதிர்க்கிற ஆவிகள் சங்காரம் அழிந்து போ. மேன்மையில் வைக்கப்படும்படி ஏற்படுத்தப்பட்ட உன்னுடைய நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இயேசுவின் ஆவி, விக்கிரகங்கள் மூலமாய் மனிதர் மூலம் வருகிற ஆவி சாபி அழியட்டே. இயேசுவின் நாமத்தில் மந்திரவாதத்தினாலே எதிர்க்கிற ஆவியினுடைய துரைத்த நாட்கள் வல்லமை சங்காரம் சங்காரம் அழியட்டே. இயேசுவே, உன்னை தீமை செய்யும்படி சிறைப்படுத்தும்படி மேன்மைக்கென்று ஏற்படுத்தப்பட்ட உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவரை அடிமைப்படுத்தும்படி புறப்பட்ட அந்தகார அதிகாரத்துறை வல்லமை அழியட்டு சொல்லு. அழிந்து போ. ஒவ்வொரு வீட்டை விட்டு, ஒவ்வொரு வாழ்வை விட்டு, ஒவ்வொரு நன்மைகளை விட்டு சாத்தானுடைய எதிர்ப்புகள் அழியட்டும். இயேசுவினுடைய வல்லமை ஆட்சி சங்காரமாகட்டே. சங்கார வேரோடு சங்கார அழி. ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தருடைய மகிமை தேவன் உன்னை மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு பூமியிலே நிறைநிறுத்தி இருக்கிறார். அதுக்கு விரோதமாய் உலகம் பொதுவான ஒரு கருத்து. அது உலகம் என்பது, உலகத்தில் எல்லாம் நிறைய இருக்கு. நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, எதுக்கிறவங்க இருக்கிறாங்க, அழிக்கிறவங்க இருக்கிறாங்க, தீங்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க, பொறாம பிடிச்சவங்க இருக்கிறாங்க, மந்திரவாதிங்க இருக்கிறானுங்க, பூஜாரிகள் இருக்கிறானுங்க, தேவஜனத்தை பகைக்கிற அநேக அநேக சிறை வாசிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதன் நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் தேவனுக்குள் இருக்கிறவர்கள், தேவனால் உண்டானவர்கள் என்கிற ஒரு விசேஷித்த அந்தஸ்திலே வாழ வேண்டும். அல்லேலூயா. அது இவர்களை அழித்து விடக்கூடாது, மேற்கொண்டு விடக்கூடாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் காக்கிறான். தன்னை காக்கணும், தன்னை காத்துக்கணும். தன்னை காத்துக்கிறதுக்கு தான் தேவன் எதை கொடுக்கிறாரு? அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயு சொல்லும்போது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாச வாழ்வை, கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தை, தேவனோடு உள்ள ஐக்கிய வாழ்வை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். சொந்தமா காக்க முடியாதுங்க. சொந்தமா காக்கிறதெல்லாம் அது ஒரு சன்மார்க்க வாழ்க்கை. மது அருந்த மாட்டேன், தீய செயலில் ஈடுபட மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம்ல. இதெல்லாம் ஒரு தன்னை காக்கிற முறைமைகள். அது மாதிரி நம்ம ஆளுங்க இங்கே அப்படி இல்லை. ஆவியானவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் வலிமை. உனக்கு
வலிமை, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய டிஃபென்ஸ், உன்னுடைய எல்லா காரியமும் அவருக்குள்ளதான் இருக்கு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆவியானவருக்குள்ளதான் உன்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது. சொல்லணும் நம்ம, ஆவியானவருக்குள்ளதான் எனக்கு பாதுகாப்பு இல்ல, சொல்லணும், வாயால சொல்லி பழகணும். ஏன்னா நீங்க தனியா நீங்க சொல்லி பழக மாட்டீங்க, அதனாலதான் இப்ப சொல்ல வைக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு, பலம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு. ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி. உனக்குள்ள வந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான். கூப்பிடு கூப்பிடு. உனக்குள்ளே ஆவியானுடைய மகிமை வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வேண்டிய ஒத்தாசை, அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஆவியானுடைய அனுக்கிரகம் வருகிறது. ஆவியானுடைய அனுக்கிரகம், ஆவியானுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது அவர் சொல்றாரு, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணு? நீ நற்பொருளை காத்துக்கொள். நமக்குள்ளே வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானவராலே நாம் அநேக காரியங்களை காத்துக்கொள்ளணும். காரணம், தேவனால் பிறந்திருந்தால் தான் அவன் அதை செய்வான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், வாசம் பண்ணுகிற ஆவியானவரால் காத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. இந்த ஆவியானவர், இந்த தேவனுடைய கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன பண்றாரா? அனுக்கிரகம். அனுக்கிரகம் என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம், ஆவியின் அனுக்கிரகம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. ஆவியானவர் ஆசீர்வாதத்தை, ஈவுகளை, கிருபைகளை, வரங்களை, அறிவை, தூண்டுதலை, பாதுகாப்பை உன் பிரயோஜனத்துக்காக, உன்னுடைய பயனுக்காக, உன்னுடைய தேவைக்காக. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் உண்டு, உன்னுடைய மதியீனத்திலே என்னுடைய ஞானம் உண்டு, உன்னுடைய போராட்டத்தில் என்னுடைய ஜெயம் உண்டு, என்னுடைய கிருபை உனக்கு உண்டு. அல்லேலூயா. புரியுதா? ஆவியானுடைய அனுக்கிரகம் ஏன் பிரயோஜனத்துக்கு? ஆவியானவர் என்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் வந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல வாக்கியம். உலகம் பொல்லாங்கன, நீ பொல்லாங்கனை பத்தி பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. நீ தேவனுக்குள் தேவனால் உண்டாயிருக்கிறார். உனக்கு ஆவியானவர் பாதுகாப்புக்காய் தரப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானுடைய அனுக்கிரகத்தை என்னைக்காவது பயன்படுத்துற பழக்கம் இருக்கா? பழக்கம் இருக்கா? இருந்துன்னா நீங்க வாழ்க்கையில என்னைக்கும் கொடி உயர்ந்த ஆளாதான் இருப்பீங்க. அல்லேலூயா. போராட்டமே இல்லைன்னு சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. தாவீதை இவ்வளவா இருக்கிறார், அதுக்காக இந்த ஆளு என்ன தாழ்ந்து போயிட்டானா? இல்லை, அவங்க எழுந்துகிட்டே தான் வந்தான். வேதம் சொல்லுது, தாவீது வர வர வளர்ந்தான், பெருகினான். ஒடுக்குகிற சத்துருக்கள் மத்தியில் விருத்தி அடைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எவ்வளவா உன்னை ஒடுக்கினாலும் நீ விருத்தி அடைவாய். அதுக்குதான் அவர் உன் கூட இருக்கிறார். தேவன், நீர் என்னோட இருக்கணும். சொல்லு, நீர் என்னோட இருக்கணும். வாயத்தன சொல்லு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் என்னோடு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு. உன்னை வளர்த்துகிறவர், உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், தடைகளை உடைக்கிறவர். உடையட்டே, தடைகள் உடையட்டே, உடையட்டே. இயேசுவின் கட்டுகள் உடையட்டே. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தான். அல்லேலூயா. அவன் அதனால காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். எப்படி இருந்தான்?
காரிய சித்தி. ஆமா, ஆண்டவரை வச்சிருந்த அவன், நம்ம இங்க வாசிக்கிற அவனுடைய சங்கீதம் எல்லாமே அவன் அவரோட பேசினது. நம்ம அதை காணாம படிக்கிறோமே ஒழிய நமக்கு இந்த பேசுற அனுபவம் எல்லாம் வர்றதில்லை. தன்னோடு இருக்கிற தேவனோட பேசுகிற. ஹல்லேலூயா. பேசுறியா? சிம்பிளா ஆண்டோட தனியா பேசி பழகு. நான் பண்ற நிறைய விடுதலைக்காக நீங்க வந்துருந்தது அதை கிடைக்காதீங்க. நீங்க ஆண்டரை துதிச்சு ஜெபம் பண்ணி இந்த மாதிரி நடத்துகிறதற்கு ஏற்ப செஞ்சு பழகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இவனுக்கு சங்கீதத்தை எல்லாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் தலையை உயர்த்துறவரு, என்னை சுற்றிலும் சத்துரு நெருக்குனாங்க, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். அவன் சொல்றான், ஆண்டரை பார்த்து பேச, நான் பயப்பட மாட்டேன். நீர் இருக்கிறீர் இல்லையா, உமது கோல் உமது தடி என்ன பண்ணும். இதெல்லாம் அவன் பேசுனது. நம்ம அதை படிக்கிறோம் காணாம. எதுக்கு படிச்சு யாரும் உங்களுக்கு பிரைஸ் தருவாங்க குயிஸ்ல, போட்டியில. இதுக்கு தான் நம்ம ஆளுங்க கொள்ளும். அல்லேலூயா. படிங்க, நல்லது. பட் அதை உங்க வாழ்க்கையின் அனுபவமா மாத்துங்க. அது ஒரு சாட்சி நாகம். அவன் மேல ஆவியார் இருந்தார், அதனால அவன் தேவனோட உறவு கொண்டாடினான், பழகினான். அவன் வேலை உள்ளவன், கடமை உள்ளவன், அறிவு உள்ளவன், விவேகம் உள்ளவன், நாட்டையே ஆள்ற அளவுக்கு அவனுக்குள்ள விசேஷித்த கிருபையெல்லாம், அறிவெல்லாம், ஞானமெல்லாம், அதிகாரமெல்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் அவன் தேவனோட சஞ்சரிக்கிறதுல குறை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. உன்னோட இருக்கிற தேவனோட நீ எவ்வளவுக்கு பேசுகிற அதுலதான் அவனுடைய ஜெயமே அடங்கி இருக்கு. அல்லேலூயா. நீ உன் பாட்டுக்கு பேசிட்டு போனை வைக்கிற மாதிரி வைக்கணும், அப்படிதானே? நீ பேசுறது அவருடைய இருதயத்துல போய் ரீச் ஆகணும். அப்படி வரலன்னா உனக்கு அவருக்கு இன்னும் என்ன கிடைக்கல, கவரேஜ் கிடைக்கல, கம்யூனிகேஷன் வரலன்னு அர்த்தம். சும்மா சொல்லல, கம்யூனிகேஷன் எங்களுக்கு கிடைக்காம இருக்கும், அதை விடுறதில்ல. கம்யூனிகேஷனை உண்டாக்கணும். எங்க உயரத்திற்கு, எங்க பிரச்சனை, எங்க கல்ல தூக்கி போட்டான், எங்க சத்துரு விழுந்தான், எங்க சாத்தான் கட்டினான், எங்க மந்திரவாதி கட்டினான், எங்க பூஜை பண்ண ஆவி வந்தது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு உனக்கும் தேவனுக்கும் இடையில எந்த பொல்லாங்கனுடைய ஆவி வந்தாலும் சங்காரமாகட்டே. இப்போ எந்த கனநித்திரை நாவிகள், எந்த மோகைச்சை நாவிகள், எந்த யேசபேல் ஆவிகள், எந்த வலு சர்ப்பத்தின் பிரமாணங்களும் சுட்டரிக்கப்படுவதாக. மந்திரவாத ஆவி அழியட்டே. இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். ஒவ்வொரு வாழ்வுகள் தேவனோடு சீரான ஐக்கியம். நீங்கள் உங்கள் கடமைகள், உங்கள் பொறுப்புகள், உங்கள் வேலைகள், உங்களுடைய வீடுகள், உங்கள் பாதைகள் எப்போதுமே யாரோட தொடர்பு கொள்ளலாம்? மக்களோடு தொடர்பு கொள்றாங்க. இடம் காலம் எதுவுமே பாராம பண்றாங்க இல்லையா? கர்த்தரோட நீங்க எப்பவுமே தொடர்பு கொள்ள மொழி பேசணும். நீங்க பேச மாட்டீங்க, உங்க இருப்பு எப்படி தெரியுது? நீங்க பேசுனா ஆபிரகாம் ஆயிருவீங்க. அல்லேலூயா. நீங்க பேசுனீங்கன்னா மோசே ஆயிருவீங்க. உங்க முகம் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். எது மோசே கர்த்தர்கிட்ட இருந்தா பேசினா, அவர் பேசினா, அவன் இறங்கி வரும்போது அவனுடைய முகத்தை யாருமே பார்க்க முடியல. உண்மையிலேயே ஆட்கள் பார்த்து தான் அவன் நம்மளை ஆட்கள் பார்த்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆனால் ஆட்களுக்குள்ள இருக்கிற பிசாசு நம்மளை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. பார்க்க முடியாது. சொல்லணும், என்னை பார்க்காதேன்னு சொல்லணும். சிலருக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்க வேலை. நம்ம போட்டோவே பிடிக்காதல்ல. அல்லேலூயா. ஈவன் நம்முடைய எம்பளமே பிடிக்காதே. அல்லேலூயா. ஆகையால் நான் என்ன சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்துக்குள் எது அதிகமாய்
தியானிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது, அது உங்களிடந்து வெளிப்படும். சோ தேவனுடைய ஆவி அவன் மேல இருந்தார். இவன் தேவனிடத்துல பேசுறாள், தேவனை புகழ்றாள். அதுல 3ஆம் சங்கீதத்துல அவன் சொல்றான் பாருங்க, சத்துருக்கள், வாசிங்க தம்பி. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். நல்லா பாருங்க, உலகமெல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதப்பா. நான் உமக்குள்ள வந்தேன், பெரிய பிரச்சனையே வந்துட்டு, சோதனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, கர்த்தருக்குள்ள வந்த மத்தியிலோ அப்படி வந்தனால வரல. உலகத்துல இதெல்லாம் இருக்கிறது, நீ அதை விட்டு வெளியே வந்த பத்தியா, இப்ப உனக்கு அது போராட்டம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ள இருக்கும்போது அது உனக்குள்ள இருக்கும், அதை விட்டு நீ வெளியே வந்தனால அது உன்னை தாக்கிட்டே இருக்கும், உள்ள ஏறுறது. அல்லேலூயா. அதான் அவன் சொல்றான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். சத்துரு வந்தோடனே என்ன பேசுறான், ஆண்டவரை கூப்பிடுறான். கர்த்தாவே, எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு பார்த்தீங்களா ஆண்டவரே, 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 எதிர்ப்பு பார்த்தீங்களா, பாரும் பாரும் பாரும். பாக்குறாருன்னு தெரியுது வரைக்கும் சொல்லு. அல்லேலூயா. என் பிரச்சனை பாரும். பாருங்க, நான் இங்க வந்தேன், அவர் நல்லா ஜெபம் தீரல, அப்படி சொல்லாத. உன் பிரச்சனையை பார்க்கிறதுக்கு யார்கிட்ட சொல்லு, யார்கிட்ட சொல்லு, கர்த்தர்ட்ட சொல்லு. கர்த்தர் தான் பார்க்கணும். அவர் பார்க்கும்போது பர்வதங்கள் மெழுகு போம், உருகி போம், உருகி போம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமான எதிர் வல்லமை உருகி அழியட்டே, அழிந்து போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றா, பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கையா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆமா, அதான் போராட்டம் வருது. அவன் சொல்ல, எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க, இத்தனை அபிஷேகம் வந்திருக்கு, ஆவியானவர் இருக்கிறார், பாடுறான், துதிக்கிறான், ஜெபிக்கிறான், கர்த்தரை தேடுறான். சவுல் ஒரு பக்கம் வேட்டையாட பாக்குறான் இவனை, இவனுக்கு சிங்காசனம் கொடுக்க கூடாது, எப்படி இவனை சிங்காசனம் தள்ளணும் 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 தள்ளணும்னே துரத்திட்டே வர்றான். உன் அந்தஸ்து, உன் மேன்மை, உன்னுடைய மகிமை, உன் அதிகாரம், உனக்கு தந்த கிருபை, உனக்கு தந்த அனுக்கிரகம், அல்லேலூயா, உனக்கு தேவன் தந்த வாழ்க்கை, உனக்கு தேவன் தந்த பதவி, உனக்கு தேவன் தந்தது, தேவன் தேவன் அதை பறிக்க வருகிற பொல்லாங்கனுக்கு கில்போவா, பொல்லாங்கனுக்கு கில்போவாவிலே வெட்டுண்டு விழுந்தார். விளக்கே, காய்மகார ஆவி அழியட்டே. உன்னுடைய வீட்டை குறித்து, உன்னுடைய மேன்மையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் அந்தஸ்தை குறித்து, உன்னுடைய வாழ்வு விருத்தி அடைவதை குறித்து பேசுறவனுக்குள்ள ஏறணும். அல்லேலூயா. அதுலதான் உனக்கு ஆயுசே இருக்கு. பிள்ளைகளை குறித்து முக்கியமான வார்த்தை கவனிக்கணும். உன் வீட்டை குறித்து குறி வைக்கிறாம அவனுக்கு குறியை இன்னைக்கு தாறுமாறாக்கிறதுக்காக கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கெடுக்கும்படி ஏற்பட்ட மந்திரவாத கட்டுகள், மந்திரவாத கட்டாடி அடி 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 அழியட்டே. நன்றி இயேசுவே, நன்றி. உன் பிள்ளைகளை, உன் கணவனை, உன் வீட்டை, உன் நன்மைகளை குறித்து வாங்கிட்டு வந்து பேசாது, தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு வரும். எதுக்கு? எதிர்க்க. ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாமே இயல்பா நினைப்போம். இங்க கற்றுக் கொடுக்கிறதாயா பாடம். இது பாடம் நமக்கு. நம்ம என்னமோ இந்த தேவன் அறியாத அஞ்ஞானிகளை போல மதி அற்றவர்களா இருக்கக்கூடாது, மதியா இருக்கணும், அறிவோடு இருக்கணும்னு எழுதியிருக்கு. அறிவு என்ன அறிவு? உலகத்துல பொல்லாங்க கிரிய சேரன்ற அறிவு வேணும். பிள்ளை படிக்கல, ஒழுங்கா காலேஜ் போல, நல்லா தான் இருந்தா இப்போ எதிர்த்து பேசுறா, அடங்குமான்றது, ஏதோ கெட்ட பழக்கத்தில் போயிடுச்சு, வேலைக்கே போகல,
வேலைக்கு போனாலும் இருக்கலை, பிடிக்கல, ஒன்று சொன்னால் பொறுமையாத சகிச்சு போக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறது? இது என்ன பண்ணுறது? இது என்னது? இது யாருக்கு வேலை? அதைத்தான் நான் சொல்கிறேன். இது யாருக்கு வேலை? நமக்கு பராணம் வந்தா பிபி ஏறிச்சு, யாரை கூப்பிடு? ஆண்டவராகிய டாக்டரை கூப்பிடு. நம்ம ஆளுங்க ப்ரெஷர் வந்துட்டு மண்டை சுத்துது, ஹார்ட்டு பக்கம் அடிக்குது, இந்த ஏதோ ஒன்று ஹை ஆகிட்டு அல்லது லோ ஆகிட்டு, ரொம்ப யூரின் போகுது, நிறைய நம்மளை இருந்துட்டே என்ன பண்ணுது, இருமல் வந்தாவே சிலதுன்னா இது மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம். ஹல்லேலூயா. சுகர் ஆயிட்டு ஒரு காலு புண்ணு, இந்த காலை எடுக்கணும். இப்படி எல்லாமே உலகத்தில் செயல்படும். நம்ம மக்கள் மருத்துவம், நர்சிங் கேர் இதெல்லாம் நல்லது, நான் அதுக்கு எதிரியே கிடையாது. பட் மிஞ்சி போய் தேவனுக்கு இடத்துல அவங்கள வைக்காத, அவங்களை எடுக்க தான் தெரியும், வைக்க தெரியாது. ஹல்லேலூயா. எப்படி அறுத்த இடத்த என்னதான் அவங்க தச்சு கட்டினாலும் தச்சு கட்டினதுதான். ஒருத்தருக்கு வயிறு 3 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணியும் கிளியர் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்லுகிறேன், நீ ஏதாவது ஒரு மேட்டர்னா காட சாரு, தேவன சாரு, பிள்ளை கீழ்படி, நீ என்ன பண்ற, என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க, நீங்க செயல்படணும்னு. எங்களுது வந்து எக்ஸ்ட்ரா, நீங்க கம்பல்சரி, நாங்கெல்லாம் அடிஷனல் தான். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் உன் பிள்ளைக்கு, உன் காரியத்துக்கு, உன் வீட்டு, உன்னுடைய சம்பத்து, உன் சுகம், இதற்கு எதிராய் உன் விசுவாச வாழ்க்கை, உன் ஆவிக்குரிய வளர்ச்சி, விருத்தி, உன் செல்வம், செல்வாக்கு அனைத்துக்கும் விரோதமாய் பொல்லாங்கன் கிரியை செய்யும் போது, ஹல்லேலூயா, கிரியை செய்யும் போது நீ யார்கிட்ட பேசுற? பாஸ்டர்ட்ட பேசலாம், தப்பு இல்லை, அதை பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க. நான் இப்ப பேசுறது நீ அறிய வேண்டிய உண்மை. கர்த்தாவே, கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். சத்துரு எவ்வளவு பெருகி, என் பிள்ளைய படிக்க விடல, என் வீட்டை கட்ட விடல, என்ன வாழ விடல, என் பிள்ளை வேலை செய்ய விடல. சொல்லு கர்த்தாவே, என் சத்துரு, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும், இது ஒரு சத்துரு. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவி ஒரு ஆளுக்குள்ளே நல்ல அனுக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறது என்று நான் வாசித்தோம். அவனவன் பிரயோஜனத்துக்கென்று அவர் என்ன பண்றார்? ஆவியின் அனுக்கிரகம், ஆவியானவருடைய உதவி, ஆசீர்வாதம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு தரப்படுகிறது. அப்போ வாழ்க்கையை கெடுப்பது எந்த ஆவி? அதை நீ சத்துருவா நீ பார்க்க தெரியணும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்னது இருக்கு, வீட்டை சுத்தி எது ஒர்க் பண்ணது தெரியறதே இல்லை. அதான் இங்க வச்சு சொல்லிக் கொடுக்குற அடிக்கடி, என்னாலும் புரியறதில்லை. இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், இந்த லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அறிவீனமான காரியத்துல தான் மக்கள் வளர்றாங்க. கர்த்தரை குறித்த அறிவு, ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு பின்னால பொல்லாங்கன் இருக்கிறான். இப்ப காயின் ஆபேலை கொண்டான், வேதம் சொல்லுது பொல்லாங்கனால் அவன் செஞ்சான், பேய் பிடிச்சுதான் அவன் செஞ்சான். ஹல்லேலூயா. பிள்ளை சொல்ல பிடிக்குது, என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், புத்தியில பேய் ஏற இருக்குன்னு அர்த்தம். அவன் நேர சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா பேய் என்ன ஆயிரும், டபுள் ஆயிரும். ஹல்லேலூயா. நீ புரிஞ்சுக்கணும், ஓ இது மற்றவனுக்கு வேலையாகும், இவனை இருக்க உடலை, இவனை வாழ உடலை, இவளை செய்ய உடலை, இவளை படிக்க உடலை, இவளை எந்த நல்ல காரியமும் செய்யவே விட மாட்டேங்குது. அந்த பேயை இப்போ 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 இயேசுவின் நாமத்தில் எதிராய், நன்மைக்கு எதிராய், வாழ்வுக்கு எதிராய், பரிசுத்தத்துக்கு எதிராய், வேலைக்கு எதிராய், ஆசீர்வாத வாழ்வுக்கு எதிராய், சுக வாழ்வுக்கு எதிராய், சமாதான வாழ்வுக்கு எதிராய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, இயேசுவின் ஆவி, எதிர்க்கிற ஆவி, பகைக்கிற ஆவி, பாகாலின் ஆவி இயேசுவின் நாமத்திலே அழியட்டே. ஒவ்வொரு வீட்டாரை விட்டு அழியட்டே, பயந்தழியட்டும். நன்றி இயேசுவே.
ஹalleluya. என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகட்டும், கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், பெருகட்டும். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். சத்துருக்களை பேசிக்கிறாங்க, இவன் சரியில்லை, இவன் நடக்காது போவாது. யாரை பத்தி பேசுறது? ஹalleluya. யாரை பத்தி சர்டிபிகேட் பண்றது? இதெல்லாம் அநேகர் என்ன வேணாலும் பேசலாம். நீங்க என்ன பேசுறீங்க? உடனே ஐயோ அப்போ எல்லாம் போச்சுடா அப்படியா? அவன் என்ன சொல்றான்? ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும். ஆனாலும் அவன் என்ன சொன்னாலும், அவன் எனக்கு என்ன சொன்னாலும், எனக்கு எத்தனை பேர் எதிராக எழும்பினாலும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு பொல்லாப்பு வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், என்ன நடந்தாலும், கர்த்தாவே நீர் என் கேடகமும், நீர் எனக்கு பாதுகாப்பு, என் மகிமையும், என்னுடைய மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய், என் தலையை உயர்த்துகிறவர். உள்ளட்டு வரது என் பிள்ளைங்க தலையை உயர்த்த. படிக்கிறவன் பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தணும். தூர இடத்திலே படிக்கிற பிள்ளைகளுடைய தலை உயரணும். உன் கற்ப பிறப்புகள் உயரணும். உன் ஆண்டவனை கட்டி இருக்கிற இயேசுவின் கட்டு பயட்டும், பயட்டும். இயேசுவின் நாமத்தில் தலை உயரட்டும். நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர், என் தலை உயரும். எஸ் 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 கர்த்தருடைய தலை உயர்த்துகிறார். உன் தலை உயர்த்தி உயர்த்தி வெட்கப்பட்ட இடத்தில் உயர்த்துகிற தேவன். உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு உயர்வு உண்டு. உன் தலையை உயர்த்துகிற தேவன். ஹalleluya. நீரின் தலையை உயர்த்துகிறவர். சத்துரு எவ்வளவு எழுப்பினாலும், திரளாய் வந்தாலும், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார். பொல்லாத காலாட்கள் நிமித்தம் மனமடிந்து போகிறவளே, உன் சத்துருக்கள் பாழாக்கப்பட்டார்கள், பாழாக்கப்பட்டார்கள். உன் வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கிற வாதைகள் இன்று சங்கரிக்கப்படுகிறது, சங்கரிக்கப்படுகிறது. உன்னை பட்டமரமாக்கும்படி உன் ஆண்டவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் அழிதே, அழிது, அழிக்கப்படுகிறது. என் தலையை உயர்த்துகிறவர் நீரே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தால், எவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் வந்தால், மனமடி உண்டாக்கும் காரியங்கள் வந்தாலும், நீர் எனக்கு பாதுகாப்பளிக்கும் கேடகம், நீர் எனக்கு ஜெயத்தை தருகிற மகிமை. நீர் என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர் நீர்தான். ஆவியானவரே நன்றி ஐயா, நன்றி இயேசுவே. உன்னை தாழ்த்த ஒருவராலும் கூடாது, உன்னை அழிக்க எவராலும் கூடாது. உன் நன்மைகளை இல்பொருளாக்க வருகிற சத்துருக்களை நீ மேற்கொள்ளுவாய், நீ மேற்கொள்ளுவாய். ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு அனுகூலமாய் இருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்ட தேவன். அந்த யோனத்தான் தாவீதை பார்த்து சொன்னார், நீர் ராஜாவாய் இருப்பீர், பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. சவுலே காண மாட்டான், உன்னை கொல்ல மாட்டான், உன்னை ஜெயிக்க மாட்டான். யார் சொல்ற? சவுலுக்கு பையனே சொல்றான். அவன் தீர்க்க தரிசனமா சொல்றான். கர்த்தர் அவன் வாயிலிருந்து பேசுறார். ஏன்னா இவன் உயிரை பிடிச்சிட்டு ஓடுறான். ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என்ன அபிஷேகிச்சார். அதுதான் எனக்கு வந்த பிரச்சனை. அல்லேலூயா. நீ தெரிந்து கொண்டார். நான் பொல்லாங்கனுக்குள்ள இருந்தேன், என்னை தெரிந்து கொண்டான். இப்ப எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, என்னை துரத்துறான். முகாந்திரம் இல்லாம என்னை துரத்துறான்.
நான் மறைஞ்சிருக்கிறேன். என்னாலும் என்ன விடலை. என்னை கொல்ல தேடுறான், அழிக்க தேடுறான், கெடுக்க தேடுறான். என்னுடைய பிராணனை மட்டும் இல்லை, என்னுடைய மகிமையை என்னை விட்டு பறிக்க பார்க்குறான். எனக்கு மகிழ்ச்சி என்னை விட்டு போகுது. இவன் சொல்றேன், பயப்படாதே, நீர் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. உன் வாழ்க்கையின் மேல் சத்துரு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலை நட்டுவது இல்லை, இல்லை, இல்லை. பயப்பட வேண்டாம். சத்துரு உன்னை மேற்கொள்ளுவதில்லை, துரத்துகிறவனை மேற்கொள்ளுவதில்லை, உனக்கு எதிராக எழும்புகிற பொல்லாங்கனை மேற்கொள்ளுவதில்லை. பொல்லாங்கனை நீ ஜெயிப்பாய், பொல்லாங்கனை நீ ஜெயிப்பாய், போராட்டங்களை நீ ஜெயிப்பாய், எதிர் வல்லமைகளை நீ ஜெயிப்பாய், எதிரான ஆவிகளை நீ கட்டி போடுவாய். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாழ்விலும் பயத்தை மாற்றி, பயத்தை மாற்றி. என்ன நடந்து விடுமோ, எது ஆகிவிடுமோ, நான் அப்படி ஆகிவிடுவேனோ, சாவு வந்து விடுமோ என்கிற பயம் மாறிப்போ, மாறிப்போ. இயேசுவின் நாமத்தில் பிராணனை காக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உனக்குரிய வாழ்வை உனக்கு தந்து உனக்குரிய மேன்மையில் உன்னை அமர பண்ணுகிறவர், உன்னை நெருக்குகிற வல்லமைகள் இன்று அழிக்கப்படும். சரீரத்திலே பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள், பில்லி சூனி ஆவின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே அழியட்டும். ஆவியானவருக்கு நன்றி. சரீர அவயவங்கள், சரீர பகுதிகள், வியாதி உண்டான சகல அவயவங்களில் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது, இப்பொழுது நன்றி சொல்லி இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கி பகைவனுடைய வல்லமை அழிந்து போட்டு. இயேசுவே நன்றி ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தில் நிலைநிறுத்துகிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தில் நிலைநிறுத்துகிற தேவன், சுகத்தில் நிலைநிறுத்துகிறவர், சமாதானத்தில் நிற்கப்படுகிறவர். கர்த்தருடைய பிரசன்னம் என் தலையை உயர்த்தும், எனக்கு மகிமையை கொண்டு வரும், என்னை மேன்மையிலே அமர பண்ணுவார். முகாந்திரம் இல்லாமல் போராடுகிற பொல்லாங்கனுடைய பாவ போராட்டங்கள், தீமையான போராட்டங்கள், பலவீனத்தின் போராட்டங்கள், தரித்திர போராட்டங்கள், வறுமையை உண்டு பண்ணுகிற சகலவிதமான சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாத வருமான நன்மைகளை விட்டு சங்காரம் அழிந்து போ. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் விருத்தி அடைய பண்ணுகிறவர். இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுவதாக, ஒவ்வொரு ஆளுவதாக. எல்லோரும் ஜெபத்தோடு ஆவியானுடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர், நன்மை அளிக்கிற தேவன். இப்போ விடுதலையோடு நீ கடந்து போக வேண்டும். உன் சத்துருவை உன் காலின் கீழே நசுக்கி போடுகிற தேவன், தேவனுடைய ஆவியானவர் உன்னை தேவனுக்குள்ளே நீ கொண்டு வரப்பட்டபடியா பாதுகாப்பளிக்கும் ஆவியானவர் கேடகமாயிருக்கிறார், மகிமையாயிருக்கிறார், தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நீ தாழ்த்தப்படுவதில்லை, நீ தாழ்த்தப்படுவதில்லை. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. கர்த்தர் உன்னோடே. ஆவியானவருக்கு நன்றி ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது வாழ்வை ஜெயமாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும். உன்னை பள்ளத்தாக்கை கடந்து போக பண்ணுகிறவர், பள்ளத்தாக்கை கடந்து போக பண்ணுகிறவர் ஆண்டவராகிய தேவன்
என்னோடு இருக்கிறீர் சொல்லி ஒவ்வொருவரையும் இலக்கை நோக்கி போக பண்ணுகிறவர், ஒவ்வொருவரையும் பலனடைய பண்ணுகிறவர். போராட்டத்தில் தோல்வி இல்லை. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சொல்லுவோம், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றியே. சொல்லு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றியே. மரணமும் கூறென்றே, பாதாளமும் செய்யவென்றே. மரணமும் கூறென்றே, பாதாளமும் செய்யவென்றே. சொல்லுவோம், மரணமும் கூறென்றே, பாதாளமும் செய்யவென்றே. மரணமும் கூறென்றே, பாதாளமும் செய்யவென்றே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. மலைகளை காண்பிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை காண்பிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்தேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்து. சொல்லு சொல்லு, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சொல்லு, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் சிறையிருப்பின் யாகங்கள் ஆதிகளை உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. 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 மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, உங்களுடைய வாழ்க்கையிலும் மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கட்டுகளை மாற்றி, தடைகளை மாற்றி, அபிஷேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி.
நன்றி நன்றி ஹalleluya நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஒவ்வொரு வாழ்விலும் மாறுதல் புதிய கிருபை புதிய நன்மை புதிய ஆசீர்வாதம் புதிய புதிய மேன்மை தருகிறார் நன்றி நன்றி சத்துடைய வல்லமை அழிந்தது சத்துடைய திட்டம் அழிந்தது எதிரான திட்டம் அழிந்தது நன்றி ராஜா ஹalleluya 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 ஆவியானவரே ஹalleluya 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 ஆவியானவருக்கு நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்வில் ஆட்கொண்டு கேடகமாய் பாதுகாவலாய் இருப்பவர் ஜெயம் தந்து மகிமையாய் இருப்பவர் தாழ்ந்த வாழ்வை உயர்த்தி தலையை நிமிர பண்ணுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறவர் இந்த நாளில் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக உண்டு தேவனா உன் காரியங்கள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு ஜெயம் உண்டாகத்தக்கதாக பொல்லாங்கனுக்கு விலக்கி காக்கிறவர் பொல்லாப்புக்கு விலக்கி காக்கிறவர் பொல்லாப்புக்கு விலக்கி காக்கிறவர் பொல்லாப்புக்கு விலக்கி காக்கிறவர் எதிர்காலம் நீர்தானே எதிர்பார்ப்பும் நீர்தானே என் எதிர்காலம் நீர்தானே எதிர்பார்ப்பும் நீர்தானே உம்மைத்தான் நான் பாடுவேன் உம்மைத்தான் நான் போற்றுவேன் இயேசு ராஜனே உம்மைத்தான் நான் பாடுவேன் உம்மைத்தான் நான் போற்றுவேன் இயேசு ராஜனே பசியும் நீர்தானே உணவும் நீர்தானே என் பசியும் நீர்தானே ஆண்டவரை பார்த்து உணவும் நீர்தானே உம்மைத்தான் நான் பாடுவேன் உம்மைத்தான் நான் போற்றுவேன் இயேசு ராஜனே உம்மைத்தான் நான் பாடுவேன்
எப்பொழுதும் ஒத்தாசை நீர்தானே. என் உதவி நீர்தானே. ஒத்தாசை நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே. உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே. எல்லாம் நீதானே. 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 இயேசு ராஜனே. ஹalleluya. 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 Hallelujah. Hallelujah. ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்து அற்புதம் செய்து தலையை உயர்த்தி பாதுகாத்து மேன்மைப்படுத்துகிறவன். உன் மேன்மேல் அமர பண்ணுகிறவன். உன் நன்மை உனக்கு தருகிறவன். கொல்லாங்களுடைய கிரிகளை அழிக்கிறவன். பாவ கிரிகளை அழிக்கிறவன். கீழ்ப்படியாமை நாவிகளை அழிக்கிறவன். அழித்தவன். செய்வினை கட்டுகளை தைத்தவன். ஆவியானவரே ஹalleluya. ஆவியானுடைய மகிமை கரம் ஒவ்வொருவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருந்தது. வார்த்தையின் படியே உலகத்திலிருந்து தேவனுக்குள் பிரித்தெடுத்தவர். பரிசுத்த ஆவியினால் பொல்லாங்கன் தொடாதபடி பாதுகாப்பளித்தவர். கேடகமாயிருந்து காப்பவர். வெற்றி தந்து மகிமையாய் இருப்பவர். ஆசீர்வதித்து தலையை உயர்த்துகிறவர். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினால், எவ்வளவு எதிர்ப்புகள், தடைகள், தீமைகள், பொல்லாப்புகள், ஏமாற்றங்கள், அந்தகாரங்கள், மந்தங்கள், மனமடிவுகள், தோய்வுகள், சோர்வுகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் சிதறடித்து வியாதி பலவில் சிதறிப்போ ஒவ்வொரு வாழ்க்கை நன்மை உண்டு. ஆசீர்வாத நன்மை என்று ஒருவருடைய கரம் ஆதரித்து தங்களுடைய அந்தஸ்து கர்த்தர் அமர்த்தி ஆசீர்வதித்து காப்பார். அவன் அவருடைய வாழ்வின் தேவைக்கு தக்கதாக, பிரயோஜனத்துக்கு தக்கதாக அனுக்கிரகம் அளிக்கிற ஆவியானவர். அனுக்கிரகம் அளிக்கிற ஆவியானவர். அவன் அவனுடைய தேவைக்கு தக்க பலன், ஞானம், அறிவு, வழிநடத்துதல், பாதுகாவல், ஜெயம்
நீதி பரிசுத்தம் தந்து ஆதரிக்கிறாபியாகும் உடைய நடத்த புதிய மகிமைக்கே உண்டாகும். கடந்து வந்த அனைவருடைய வாழ்க்கையினால் நீர் மகிமைப்படும் அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றி எல்லா காரியங்களிலும் ஜெயிப்பது ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.